முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொலி பதிவுள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தில்லை நடராஜர் ஐயன் சார்ந்த ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, நமது தில்லைவாழ் நடராஜன் ஐயனுக்கு ஒரு சில சிறப்பு பெயர்களும் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆக என்னென்ன பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வோம். சிதம்பரன், திரு ஆதிரன், அம்பலவாணன், அபிநயராஜன், நர்த்தன ஈஸ்வரன், நர்த்தன பிரியன், நடன ஈஸ்வரன், நர்த்தன ஈஸ்வரன் போன்ற திருநாமங்கள் அத்தனையும் நமது தில்லைவாழ் நடராஜன் ஐயனையே குறிக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது, ஐயா நமது தில்லை நடராஜ ஐயனினுடைய திருவுருவ மேனியையோ அல்லது திருவுருவ புகைப்படத்தையோ நமது இல்லத்தில் வைத்து பூசை செய்யலாமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள், அனைத்து உயிர்களினுடைய ஆன்மாவிலும் சதா சர்வகாலமும் நித்தம் நர்த்தனம் புரியக்கூடியவராக நமது தில்லை நடராஜன் ஐயன் விளங்குகின்றார். ஆக எந்த உயிரினுடைய ஆன்மாவில் அவர் நர்த்தனம் புரியவில்லையோ அந்த உயிராகப்பட்டது வெறும் சவமாக மாறிவிடுகின்றது. ஆக அவ்வாறு இருக்கையில் அனைத்து உயிர்களினுடைய ஆன்ம ஜோதியில் ஏகாந்த ஜோதியாக நித்தம் நர்த்தனம் புரியக்கூடிய நமது தில்லை நடராஜன் ஐயனினுடைய திருவுருவ மேனியையோ திருவுருவ புகைப்படத்தையோ எந்த ஒரு தடயம் இன்றி தாராளமாக வைத்து பூஜை செய்யலாம் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நமது அடியார்களுக்கு ஒரு கூடுதல் தகவலாக, ஆதிகால ஓவியங்களை வைத்து பார்க்கும் பொழுது நமது ஆதி தமிழர்கள் நடராஜ ஐயனை மீசை தாடியுடன் வழிபட்டு வந்ததாக தெரிகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பார்ந்த அடியார்களே, ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திரத்தின் அன்றும் திரு ஆதிரனாக விளங்கக்கூடிய நமது நடராஜன் ஐயனை வில்வதளத்தாலும் அபிஷேகத்தாலும் ஆராதனை செய்து வழிபாடு செய்து அவன் அருளை பெறுவோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு சந்திக்கின்றேன். இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்திட்டு ஆலோசனை தந்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை அடையும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் ஈஸ்வரம் சகலமும் ஈஸ்வரம். நம சிவாய.